ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிக்ஷா கிளாஸ். பிஜிடிஆர்பி 2025 எக்ஸாமுக்கு இன்னும் 70லேருந்து 80 நாட்கள் இருக்குது. ஸோ நம்ம பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட்ஸை எப்படி கவர் பண்ணுறது, அதுவும் இந்த புது சிலபஸில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் முக்கியமாக படிக்கணும், எங்கேருந்து நம்ம கேள்விகள் எதிர்பார்க்கலாம், எங்கேருந்து படிக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு தான் இந்த 70 டேஸ் ஸ்டடி பிளானில் நான் உங்களோட டீட்டெயில்டாக ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி நம்ம சிக்ஷா கிளாஸில் பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. கீழே பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா கோர்ஸை தாண்டி நிறைய பேர் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் கேட்குறீங்க. எஸ், பிஜிடிஆர்பிக்கு மேத்தமெட்டிக்ஸ்க்கும் சரி அண்ட் எல்லா மேஜர் சப்ஜெக்ட்டுக்கும் சரி நம்மள்ட்ட டெஸ்ட் சீரிஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த டெஸ்ட் சீரிஸில் 5000க்கும் மேற்பட்ட கேள்விகள் இருக்குது. டெஸ்ட் ஷெடியூல் கீழே கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். இருக்கிற 10 யூனிட்டை எவ்வளோ துல்லியமாக கரெக்டான டாபிக் வைஸ் பிரித்து அண்ட் அந்த டாபிக்ஸ்லேருந்து குட்டி குட்டி சப் டாபிக்ஸாக பிரித்து ரொம்ப டீட்டெயில்டான டெஸ்ட் சீரிஸ். இந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதி முடித்த உடனே எத்தனை கேள்விகள் சரியாக போட்டிருக்கீங்க, எந்தெந்த கேள்விகள் தவறு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் டெஸ்ட் எழுதி முடித்த உடனே உங்களுக்குரிய ஆன்சர்ஸ் மட்டும் இல்லை, எக்ஸ்பிளனேஷனும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் படிச்சுட்டும் டெஸ்ட் எழுதலாம், டெஸ்ட் எழுதிட்டும் படிக்கலாம். அண்ட் இது எல்லாமே இந்த 999 அப்படிங்கிற ப்ரைஸில். இந்த டெஸ்ட்டை ஒரு முறை மட்டும் இல்லை, எத்தனை முறை வேணாலும் நீங்கள் எழுதி பார்க்கலாம். கூடுதலாக எஜுகேஷன் சைக்காலஜி, ஜிகே, தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு மெட்டீரியலும் இருக்குது, டெஸ்ட் சீரிஸும் இருக்குது. எது வேணுமோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்டடி பிளான் பார்க்கலாம். ஸ்டடி பிளான் பொறுத்த வரைக்கும் இந்த 70 டேஸ்க்கு தான் நான் இந்த ஸ்டடி பிளான் மேக் பண்ணியிருக்கேன். ஜூலை 16ஆம் தேதி தான் நமக்கு நியூ பேட்ச் ஆரம்பிக்குது. அண்ட் ஜூலை 16லேருந்து தான் இந்த ஸ்டடி பிளானும் நான் உங்களுக்கு மேக் பண்ணியிருக்கேன். ஒரு யூனிட்ஸ்க்கும் குறிப்பிட்ட நாட்கள் எடுத்திருக்கேன். ஸோ இதை மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்கள் படித்தாலே போதும், ஈஸியாக உங்களால் சிலபஸை கவர் பண்ணிட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ்லேருந்து ஆரம்பிங்க. ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 5 நாள் எடுத்து நீங்கள் படிக்கலாம். ஸோ இந்த யூனிட்டில் வெக்டார் ஸ்பேசஸ் பற்றி நம்ம படிப்போம். வெக்டார் ஸ்பேசஸில் ஒரு ஃபங்க்ஷன்ஸோட பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம அனாலிசிஸ் பண்ணுவோம். இதில் நார்ம்டு ஸ்பேசஸ், ஹில்பர்ட் ஸ்பேசஸ், பவுண்டட் லீனியர் ஆப்ரேட்டர்ஸ், இந்த மாதிரி நிறையா படிக்கிறோம் இல்லையா. குறிப்பாக தியரம்ஸ் நிறையா படிப்போம். அந்த அந்த தியரி எல்லாம் எப்படி நம்ம டிரைவ் பண்ணுறது அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் அதோட சால்வ்டு அப்ளிகேஷன்ஸும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டாக சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு ஒரு 5 டேஸில் ஐ திங்க் நீங்கள் கவர் பண்ண முடியும். அண்ட் அடுத்ததாக டிஃப்ரென்ஷியல் ஜியாமெட்ரி, கர்வ்ஸ் அண்ட் சர்ஃபேசஸ், இது எல்லாத்துக்கும் ஜியாமெட்ரியை நம்ம கேல்குலஸ் யூஸ் பண்ணி படிப்போம் இங்கே. அண்ட் இது கொஞ்சம் பெரிய யூனிட் தான். இதுக்கு ஒரு 7 நாள் நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் பேராமெட்ரிக் கர்வ்ஸில் ஆரம்பித்து இன்னும் நிறைய கர்வேச்சர், டார்ஷன்ஸ் எல்லாம் இதில் படிப்பீங்க. காசியன் கர்வேச்சர் அண்ட் நிறைய ஃபண்டமெண்டல் ஃபார்ம்ஸ் எல்லாமே இதில் கவர் பண்ணுவோம். அண்டு இதுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு 7 டேஸ் டைம் எடுத்து நம்ம படிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ரிசர்ச். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல நீங்கள் டிசிஷன் மேக் பண்ணணும், இல்லை ஆப்டிமைசேஷன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆப்ரேஷன் ரிசர்ச் வந்து நீங்கள் கவர் பண்ணி தான் ஆகணும். இது ரொம்ப பெரிய யூனிட்டும் கூட. ஒரு 7 டேஸ் எடுத்து இதை நீங்கள் படிக்கலாம். இதில் நீங்கள் முக்கியமாக கவர் பண்ண வேண்டிய டாபிக்ஸ், கொஸ்டின் எதிர்பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்ப்ளெக்ஸ் மெத்தட், டுவல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் கேம் தியரி பேசிக்ஸ், டிசிஷன் மேக்கிங்கே ஓகல் மாடல். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதெல்லாம் கவர் பண்ணிங்கன்னா ஓரளவு இந்த ஆப்ரேஷன் ரிசர்ச்லேருந்து உங்களால் ஆன்சர்ஸ் கரெக்டாக பண்ணிட முடியும். அடுத்ததாக கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அண்ட் நியூமரிக்கல் அனாலிசிஸ். ஸோ இந்த யூனிட் வந்து கொஞ்சம் ஃபிசிக்ஸோட தொடர்புடைய யூனிட் தான். நிறைய நியூமரிக்கலாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கேயுமே நம்ம கேல்குலஸோட அப்ளிகேஷனை தான் படிப்போம். ஸோ கண்டிப்பாக இந்த யூனிட்க்கு நீங்கள் ஃபோக்கஸ் கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இதுவுமே நீங்கள் ஒரு 7 டேஸ் அலோகேட் பண்ணிக்கோங்க. நியூட்டன்ஸ் லாவாக இருக்கட்டும், இல்லை நியூமரிக்கல் டிஃப்ரென்ஷியேஷனாக இருக்கட்டும், எரர் எஸ்டிமேட் பண்ணுறதா இருக்கட்டும், சிம்சன் ரூலாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே முக்கியமான டாபிக்ஸ் தான் நமக்கு. அடுத்ததான் நம்மளோட ரியல் அனாலிசிஸ் கொஞ்சம் பெரிய டாபிக். இருக்கிறதுலையே வந்து ரியல் அனாலிசிஸ் பெரிய டாபிக் தான். ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே யூஸ்வலி ரியல் அனாலிசிஸ் இல்லை காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸோட தான் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த வகையில் இதுக்கும் நான் 7 டேஸ் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா 1 or 2 டேஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம். பிகாஸ் நம்மளோட எக்ஸாம் வந்து சில வாரங்கள் தள்ளி போகும் இல்லையா. ஸோ அதில் இருக்க 1 or 2 டேஸ் எடுத்து இந்த ஷெடியூலை உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். நான் பேசிக் ஒரு ஐடியா தான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ரியல் அனாலிசிஸ்மே சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ் படிக்கணும். அண்ட் ரெய்மன் இன்டகிரேஷன், யூனிஃபார்ம் கண்டினியூட்டி கன்வர்ஜென்ஸ், எப்சிலான் டெல்டா ப்ரூஃப் எல்லாம் படிக்கணும். அதெல்லாம் தரவு பண்ணிடணும், எப்சிலான் டெல்டா ப்ரூஃப்ஸ். அண்ட் அதே மாதிரி தியரம் படிக்கணும். தியரமோட டிரைவேஷன்ஸ் அண்ட் ஆல்சோ அதோட அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரியல் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியமான யூனிட். நிறைய கொஸ்டின்ஸ் அதிலேருந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்தது அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் இதுலேயுமே நான் 7 டேஸ் கொடுத்துருக்கேன். குரூப் தியரி படிங்க, ரிங்ஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ். குரூப் தியரியிலேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரிங்ஸ், ஃபீல்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் வெக்டார் ஸ்பேசஸ், எய்கன் வேல்யூஸ், டயகனலைசேஷன், ஐசோமார்ஃபிசம், ஹோமோமார்ஃபிசம், சைலோ தியரம், இதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணவே கூடாது. ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் வந்து சைலோஸ் தியரம்,
ஹோமோமார்ஃபிசம் ஐசோமார்ஃபிசம்ல இருந்துலாம் எதிர்பார்க்குறோம். அண்ட் எய்கன் வேல்யூ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ அடுத்ததாக காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் வந்து எப்படி ஒரு ஃபங்க்ஷன்ஸில் கேரி பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம படிப்போம். இதில் அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். இதுலேயும் கேல்குலஸ் பார்ட் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். அண்ட் கன்ஃபோரல் மேப்பிங், லாரன்ஸ் சீரிஸ் இதெல்லாமே நம்ம காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் கவர் பண்ணி படிப்போம். ஸோ இதற்குமே நான் 7 days கொடுத்துருக்கேன். அடுத்ததாக நம்மளோட ODE-PDE, அதாவது டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் தான். ஸோ மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸ் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னே நம்ம இதை சொல்ல முடியும். இதில் பார்த்தீங்கன்னா லீனியர் மாடலாக இருக்கட்டும், இல்லை நான் லீனியர் மாடலாக இருக்கட்டும், இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் மெத்தடாக இருக்கட்டும், இதெல்லாமே நம்ம ODE-ல படிச்சாகணும். PDE பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் PDE அண்ட் சில ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன்ஸ் லைக் லாப்லேஸ் ஈக்குவேஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கணும். ரியல் டைம் ப்ராப்ளம், அப்ளிகேஷன் ஓரியன்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். குறிப்பாக மெக்கானிக்ஸ் ஃபிசிக்ஸோட இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும் இந்த யூனிட்டுமே. ஸோ ரியல் டைம் ப்ராப்ளமாக நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும். அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு 9 days கொடுக்கலாம். அடுத்ததாக டோப்பாலஜி. ஸோ டோப்பாலஜி பொறுத்த வரைக்கும் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ட் செட்ஸ், மெட்ரிக் ஸ்பேசஸ், கனெக்டட்னஸ் இதெல்லாம் படிக்கணும். ஹோமியோமார்ஃபிசம் இதில் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தியரட்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம படிக்கணும். தியரட்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டோப்பாலஜியில் நம்ம படிக்கணும். ஓகே. ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி பார்க்கணும். ஓகே. அடுத்ததாக நம்மளுடைய 10th யூனிட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லுவோம், இல்லைனா ப்ராபபிலிட்டி தியரின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம டேட்டா அனாலிசிஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு நீங்கள் ஒரு 8 days கொடுத்துக்கலாம். ஸோ ப்ராபபிலிட்டின்னு சொல்லும்போது நமக்கே தெரியும், மோஸ்ட்டாக ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் வந்து PGTRBயில் ரெக்ரெஷன் அண்ட் கோரிலேஷன்ஸ், ஹைப்போதசிஸ் டெஸ்டிங், டி டெஸ்ட், சை ஸ்கொயர் டெஸ்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்த வரைக்கும் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்லேயே பைனாமியல், பாய்சன், நார்மல், ஸோ இந்த மாதிரியான டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் உண்டு. ஸோ இதெல்லாமே நீங்கள் கவர் பண்ணும் பொழுது ஓவராலாக உங்களால் சிலபஸை இந்த 70 days கவர் பண்ணிட முடியும். அண்ட் இது முடிச்சுட்டு நீங்கள் இதற்குரிய யூனிட் டெஸ்ட்டும் மார்க் டெஸ்ட்டும் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அதற்காகத்தான் நான் சொன்னேன், உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் அவைலபிளாக இருக்குது, மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. எது வேணும்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ இந்த 70 days ஸ்டடி பிளான் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி நம்மளோட நியூ கோர்ஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்யூ ஆல். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணால் கிளியர் பண்ண வேண்டிடுமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கூட கண்டிப்பாக யோசிக்காதீங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்யூ ஆல்.